ரிஷபராசி அன்பர்களுக்கு செல்வ கடாட்சம் லட்சுமி யோகங்கள் வர ஜாதக ரீதியாக அமைப்பென்ன, பொது பலன்கள் என்ன, பாக்கியம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோதான் கடின உழைப்புனா கை தூக்கி விட ஒருத்தர் தேவைப்படுவார். நீங்கள் ஒரு ஹார்டோ போய் ஒருத்தரை பார்க்க மீட் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு உள்ளே வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு வகை இருக்கும் இல்லையா? நிறைய பேர் சொல்லியிருக்கேன். பொதுவாக யார் வேணால் பயன்படுத்தலாம். இந்த பொருட்கள் வாங்கும் பொழுது நிச்சயம் மிகப்பெரிய உச்சத்தை தொற்றும். இதை வச்சு வழிபாடு செய்ய நிச்சயம் குபேரன் சம்பத்து வரும். குபேரனை ஈர்க்கிறோம். ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு செல்வ கடாட்சம் லட்சுமி யோகங்கள் வர ஜாதக ரீதியாக அமைப்பென்ன, பொது பலன்கள் என்னென்ன, கூட குபேர சம்பத்துன்னு ஒன்று இருக்குங்க. அதாவது லக்ஷ்மி கடாட்சம்ங்கிறது வேறு, குபேர சம்பத்துன்னு வேறு. குபேரன் வெங்கடாச்சலபதிக்கே கடன் கொடுத்தாருன்னு ஒரு இது இருக்குது, புராண கதைகளில் உண்டு. அதான் திருப்பதி அந்த அம்சம் இருக்கு இல்லையா? அதோட விஷயங்கள் பற்றி தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு ஜாதக ரீதியாக ஒரு ராசி ஒரு ராசிநாதன் அவரை வலுப்படுத்த ஃபஸ்ட்டு அதற்கு பாக்கியமான 9ஆம் இடம் வெளுத்திருக்கணும். அதற்கு நல்ல அமைப்பு இருக்கணும். ரிஷபராசிக்கு 9வது ஸ்தானம் பார்த்திங்கன்னா சனி பகவான். அப்போ ஒரு பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னா அந்த சனி பகவான் முக்கியம். இந்த பாக்கியம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோதான் கடின உழைப்புனா கை தூக்கி விட ஒருத்தர் தேவைப்படுவார். நீங்கள் ஒரு ஹார்டோ போய் ஒருத்தரை பார்க்க மீட் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு உள்ளே வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு வகை இருக்கும் இல்லையா? உங்கள் உழைப்பை ஒரு சின்ன விஷயம் தூக்கி விடும். கஷ்டப்பட்டு 95% வந்துடுவேன், அந்த 5% லாக்காக நிற்கும், அது தூக்கி விடும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு 9ஆம் பாவமான பாக்கிய அதிபதி வேலை செய்வார். அவரை உங்கள் ராசிக்கு எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆண் பெண் இருவருக்குமே வரும். ரெண்டாவது, ஒருத்தருக்கு பணம் கையிருப்பு இருக்கணும், லாபம் அதிகம்னா 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. 2ன்னா உங்களுக்கு புதன், 11 குரு. இந்த அதிபதிகள் அம்சத்தில் பண்ணணும். இதுதான் பொதுவாக 9ஆம் அதிபதி கேந்திரமோ திரிகோணமோ இருந்து விட்டாலே பொதுவாக அந்த ராசி லக்ன ரீதியாக எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் அது வேலை செஞ்சிடும். ராசி ரீதியாகவே பார்ப்போம். அப்போ 9 வரணும். முதல்ல சனியோட அம்சம் அதை பார்ப்போம். பொதுவாக உங்கள் ராசிக்கு ரிஷப ராசிக்கு சனியோட அம்சத்தை கொண்டு வர்றதுக்கு மிகுந்த சிறந்த வித்தியாசங்கள் என்ன சிற விஷயம்னா, காவல் தெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வத்தில் ஐயனார், கற்பனை இந்த மாதிரி காவல் தெய்வம் இருக்கும் இல்லையா? இந்த காவல் தெய்வத்தை வழிபாடு செய்ய செய்ய நிச்சயம் ஒரு செல்வ கடாட்சம் உண்டு. தீபம் போடணுங்க. அதில் என்னென்னா, நல்லெண்ணெய் தீபத்தில் தாமரைத்தண்டு திரி போட்டு தாமரைத்தண்டு திரி போட்டு விளக்கு போட்டால், அது 2 விளக்கு போட்டால் நிச்சயம் செல்வ கடாட்சம் வந்தே ஆகும். நான் திருப்பியும் சொல்கிறேன். நீங்கள் வெள்ளி விளக்கு கூட பயன்படுத்திக்கோங்க. வெள்ளி விளக்கில் நல்லெண்ணெய், வெள்ளியில் பார்த்தா நெய் யூஸ் பண்ணுவாங்க. நான் வெள்ளியில் நல்லெண்ணெய் பயன்படுத்தி, சனியோட அம்சம் நல்லெண்ணெய் பயன்படுத்தி அதில் தாமரைத்தண்டு திரி போட்டு விளக்கு போடும்போது இந்த ரிஷபராசிக்கார ஆக்டிவேட் ஆகிடும். இது ரெட்டத்திரி மாதிரி போடும் பொழுது. பொதுவாக இது வெள்ளிக்கிழமை புதன்கிழமை செய்யும்போது சிறப்புங்க, மகாலட்சுமி அதில் இருக்கிறதுக்கு. பொதுவாகவே இது இந்த ராசியோட அம்சத்தில் நீங்கள் கோயில் குளத்துக்கு ஸ்ரீரங்கம் சென்று வழிபட நிச்சய அம்சம் உண்டு. ஸ்ரீவித்யா அப்படிங்கிற இல்லை வித்யாலட்சுமி, அஷ்டலட்சுமி இருக்கிற வித்யாலட்சுமியை வழிபாடு செய்ய நிச்சயம் வழிபாடு செய்யும். இந்த அம்சம் இது பொதுவாக ரிஷபராசிக்கு பார்க்கும்போது சொல்லி வந்துடுவாங்க. சொந்தத்தில் ஸ்ரீங்கிற பேர் வந்துடும். அவங்க பொண்ணோ பையனோ படிக்கிற ஸ்கூல் பேர் வித்யா நேத்ரான் இருக்கும். இல்லை வித்யா அப்படின்னு பேர் வந்துடும். ஏதோ ஒரு பேரில் வித்யா அப்படின்னு பேர் வந்துடும். இல்லை அக்ஷயா அப்படிங்கிற ஒரு பேர். இதெல்லாம் அவங்க சுற்றி வர ஆரம்பிச்சிடும். பொதுவாக பெண்கள் சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு இருக்கும். துணி வகைகள், பக்கத்து வீட்டுக்காரங்க டெக்ஸ்டைலு, ஃபேஷியல், மேக்கப்பு இது பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு உண்டு. டீச்சர் இருக்காங்க, இதெல்லாம் உண்டு. ரைட். பொதுவாக மாணவர்களுக்கு நல்லா பாருங்கள், படிப்பு சம்மந்த மாணவர்களுக்கு ஒரு குழந்தை ஒரு 8வது படி இருக்கிற மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக உதவி செய்வது இது எதுக்குன்னா, நம்ம 2ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ரைட். கோயில் ரீதியாக பார்ப்போம். பொதுவாக துளசி மாலை அணிந்து கொள்வது சிறப்புங்க. இவங்களுக்கு துளசி மாலை அணிந்துவது, நெத்தியில் சந்தனம் வச்சுக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு ஆக்டிவேஷன் பாயிண்ட்டாக வேலை செய்கிறது.
எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த வாஸ்து மூங்கில் நல்லா பாருங்கள், வாஸ்து மூங்கில் மாதிரி சின்னதாக மூங்கில் வளர்க்கணும்னு விதி. ஆனால் கிராமத்து பக்கம் செட் ஆகுமான்னு கூட தெரில, ஏன்னா இந்த காலத்துக்கு. இப்போ மூங்கில், வாஸ்து மூங்கில் இந்த மாதிரிலாம் வரலாம். ஒரு லக்ஷ்மி கடாட்சம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க, அதை உங்கள் பயன்படுத்துங்க. லக்ஷ்மி பார்த்திங்கன்னா நெல்லிக்காயில் உண்டு, துளசியில் உண்டு, துளசி மாலை, துளசி இலையில் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா பால், தயிர், மோர், வெண்ணெய் இந்த பொருட்கள். அப்போ இந்த பால், தயிர் இந்த பொருட்களை பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது. ஆனால் நான் நிறைய பேருக்கு பரிகாரம், சாயந்தர நேரமாக போகும்போது பால் வாங்குங்க. காலை நேரம் பொதுவாக வந்துடும், அதிகாலையில் சூரியன் மறைந்த பின், வானில் வெள்ளி உதித்த பின், வெள்ளினா சுக்கிரன் உதிச்சதுக்கப்புறம் போய் பால் ப்ராடக்ட்டு இதெல்லாம் வாங்குங்க. இது நிறைய பேர் சொல்லியிருக்கேன். பொதுவாக யார் வேணால் பயன்படுத்தலாம். இந்த பொருட்கள் வாங்கும் பொழுது நிச்சயம் மிகப்பெரிய உச்சத்தை தொற்றும் இந்த விஷயம். அப்போ இந்த விஷயங்கள் ரொம்ப வலிமையாக வேலை செய்கிறது. உங்களுக்கு சுக்கிர கடாட்சம் வேண்டும். உங்களுக்கு எப்போயுமே முகப்பொழிவு ஜாஸ்தியாக இருக்கணும். முகங்கள் எப்போவுமே ஒரு மேக்கப் இல்லாமல் ஒரு லட்சுமி கடாட்சம் மாதிரி ஒரு மேக்கப் இல்லாமல் இருந்தால் கூட அமைப்பு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ராசிக்கு. 2ஆம் இடம், பொதுவாகவே 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா புதனோட வீடாக வந்துருச்சு. இது பெருமாள் சம்மந்தப்பட்டவங்க, ஸ்ரீரங்கம், பத்மநாபசாமி கோயில்கள் இதெல்லாம் வழிபாடு உண்டு. இதெல்லாம் போயிட்டு வரலாம். ரைட். 11ஆம் இடம் நீர்நிலை குறிக்கிற குரு பகவான். நிறைய பேருக்கு ராமேஸ்வரம் அனுப்பியிருக்கேன். ராமேஸ்வரம் சென்று வழிபாடு செய்ய, இதெல்லாம் வருடத்துக்கு ஒரு டைமாவது போகும்போது அது ஒரு 1 இயருக்கு வேலை செய்யும். இப்போ வீட்டில் செய்யக்கூடிய அம்சம் பார்க்குறேன். பொதுவாக உங்கள் வீட்டில் துளசி தண்ணி நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு இதில், ஒரு சொம்பில் இல்லை ஒரு வெள்ளி கிண்ணத்தில் துளசியோட தண்ணி போட்டு, துளசி தீபங்கள் அதில் ஒரு சில பூக்கள் போட்டு வழிபாடு செய்ய, இறைவன் முன்னாடி வச்சு வழிபாடு செய்ய நிச்சயம் குபேரன் சம்மத்து வரும். குபேரனை ஈர்க்கிறோம், வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிற மாதிரி. குபேரன் வந்துட்டால் செல்வ கடாட்சம் கொஞ்சம் கூரையை பிச்சுட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்க மாதிரி. இன்றைக்கி கூரையெல்லாம் இல்லை அந்தளவுக்கு செல்வ செழிப்பு கொண்டு வந்தக்கூடிய அம்சம் உண்டு. ஆனால் அது குறிப்பாக ஒன்று பண்ணணும். ஒரு பரிகாரம் பண்ணுவதற்கு முன்னாடி முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு, ரொம்ப முக்கியங்க, எடுத்தோன்னே கடவுள் அனுகிரகம் கொடுத்துறாது. அதுக்கு வழி நடத்த நமக்கு உச்சிஷ்டமாக கணபதியாக விநாயகர், ஒரு மஞ்சள் பிடித்து கூட அருகம்புல் வைத்து ஒரு விநாயகர் ஃபோட்டோ இருந்தால் கூட விநாயகர் அகவல் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு அதுக்கு அடுத்து கும்பிடுங்க. இப்போ யாகம் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க, எடுத்தோடனே நீங்கள் வீடு கிரகப்பிரவேசம் எந்த கல்யாணம் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசனம் செய்து விட்டு அருணுகிரகம் பெற்று மற்ற நடத்துவாங்க. அதுதான் முறை. அந்த வகையில் நீங்கள் செய்யுங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு நிறைவு பண்ணுறேன். இப்போ இத்தனை விஷயம் சொன்னேன் இல்லையா, செல்வ செழிப்பு இதெல்லாம் பண்ணுறது, குபேரன்றதுக்கு. குபேரனோட கோயில், உங்களுக்குன்னு ஒரு குபேரனோட கோயில், அதுக்கு போயிட்டு தீர்த்தங்கள், பொதுவாக தீர்த்தங்கள் அங்கே காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம் வாங்கிட்டு வருவது சிறப்பாக இருக்கும். இதில் குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால் மெட்டியை அணிஞ்சுக்கணும், இல்லை கொலுசு அணிஞ்சுக்கணும். இந்த வகை ரொம்ப முக்கியம். சமையல் அறை நீட்டாக இருக்கணும். அங்கே பிளாஸ்டிக் கவர்கள் வைக்க வேண்டாம், அதை முதல்ல எடுத்துருங்க. பிளாஸ்டிக் கவர்கள் அதுதான் பிரச்சனை. பிளாஸ்டிக் ராகு அம்சம். பொதுவாகவே அடுப்பு சொன்னால் சுக்கிரனை குறிக்கும். அடுப்பு, கேஸ் எல்லாம் இது பார்த்திங்கன்னா சுக்கிரனே பரணி நட்சத்திரம் தான். பரணி நட்சத்திரம் குறிக்கும் சுக்கிரன் அம்சம். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அடுப்படி எவ்வளோ நீட்டாக இருக்குது. நான் நிறைய பேர்த்து சொல்லுவேன், வீட்டு அடுப்படி ரொம்ப சின்னதாக போடுவாங்க அப்போலாம் சொல்லுவேன். இல்லைங்க, அடுப்படிங்கிறது ஒரு அங்கே டைல்ஸ் ஒட்டி அழகாக பெண்களுக்கு உண்டான அம்சத்தை பண்ணி கொடுங்க. இது ரொம்ப 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 முக்கியம். வீட்டில் இருக்கிற பெண்கள், வீட்டில் இருக்கிற அந்த கன்னி மூளை மற்றும் வீட்டில் இருக்கிற தென்கிழக்கு மூளை இது எதுவும் பாதிக்காமல் பார்த்துக்காங்க. வீட்டில் ஒரு வடகிழக்கு பகுதியில் துளசி சம்மந்தப்பட்டது, வெற்றிலை, வீட்டில் வெத்தலை செடிகள் வைக்கலாம், வெத்தலை கொடிகள் வைக்கலாம். இதெல்லாம் இல்லை எலுமிச்சை செடி, இதெல்லாம் தேவர்கள் வசியம் செய்து. பொதுவாக வெத்தலை கொடிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கோமாதா, பசுமாடுக்கு அதுவும் லட்சுமி கடாட்சம். அது பசுவின் பின்புறம் வால் பகுதி பக்கத்தை குறிக்கிற அங்கெல்லாம் பூஜை இதுக்கு உண்டு. அப்போ உங்கள் ராசியை ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பொதுவாக ஒரு சில பொருட்கள் உங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சுக்காங்க. ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், பச்சை கற்பூரம், இது வச்சுக்கிட்டு உங்கள் கேஷ் பாக்ஸில் ஒரு மஞ்சள் துணி கூட போட்டு வச்சுட்டு இருக்கும்போது பணத்தை, லட்சுமியை தங்க வைக்க வழிவகை இதுதான். அதே இது பர்ஸில் வச்சுக்கணும், ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கணும். 2 கிராம் இருக்கிற வெள்ளி நாணயம், 2 வெள்ளி நாணயம், 2 காயின்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு வழிவகை உண்டு. நீங்கள் உணவு பழக்கம் யூஸ் பண்ணும்போது வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் யூஸ் பண்ணுங்கள். சார் சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்க, பொதுவாக யூஸ் பண்ணி பாருங்கள்.
நான் அவர் சொன்னதுக்கு ஒரு தட்டு ஒரு ஸ்பூன் வெள்ளியை வச்சுக்கோங்க, உங்கள் ராசி ஆக்டிவேட் பண்ணுறது ராசி அதிபதி அவர் தாங்க, பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக வரும். இதெல்லாம் கொடுத்து சக்ஸஸ் ஆனதுங்க. இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. கடன் அடைக்க அது மாதிரி இருக்குது. செல்வம் வந்துட்டாலே குடும்பத்தில் ஒரு எல்லாத்துக்கும் பூர்த்தி செய்ய வேண்டி வந்துடும். கடன் இல்லாமல் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய அம்சம் உண்டு. இதில் தீபங்கள் ஏற்றுவது குறிப்பாக தீப வழிபாடுகள் பொதுவாக நல்லா வேலை செய்யும். அதெல்லாம் சொன்ன அந்த தீபம் இந்த குறிப்பிட்ட தீபங்கள் போட்டு பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்துட்டு உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, யாருக்காவது தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட் வேணும், ஜாதக ரீதியாக பார்க்கணுன்னா ஃபுல் டீட்டெயில் பண்ணால் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஃபுல் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். முக்கியமாக இதில் இந்த இதை பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஒரு விடிவு காலம் உண்டு. நிச்சயம் வழிபிறக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.